இல்ல இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பல ரீல்ஸ் நான் பார்த்துட்டேன். இந்த ஒரு பாட்டு ஒண்ணு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. இந்த எஸ்.ஜே. சூர்யா வந்து ம். "இறைவில ஆண்" அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு ஆமா, ஒரு ஆமா. ஒரு இருக்குல்ல. அந்த அந்த ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டு, வாழை படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு சோகமான பாட்டு. அந்த பாட்ட போட்டு பசங்க ரொம்ப அதிகமா லைக் பண்றாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால படிக்க முடியுது. உள்ள இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அப்படியே கமெண்ட்ல கொட்டுறானுங்க. ஏன் இப்படி மாறிட்டாங்க பசங்க? பசங்க என்னன்னா, பேசிக்கா நீங்க வந்து ஒரு மாஸ்குலினிட்டி. அதனால நீ வந்து வெளில உன் கஷ்டத்த காட்டிக்கக்கூடாது, அழக்கூடாது. உன் கஷ்டத்த வந்து யார்கிட்டயும் சொல்லிக்கக்கூடாது. நீ ரொம்ப வீக்கா இருக்க மென்டலி அப்படிங்கிறத காட்டிக்கக்கூடாதுங்கிற மாரியே சில பேர வந்து இன்டைரக்ட்டா சொல்லி சொல்லியே வளர்த்துடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பசங்க வந்து பையன் பாவம், ம். ஆண்கள் பாவம் அப்படின்னு சொன்னா, அத வந்து ஆமோதிக்கிறதுக்கு, லைக் பண்றதுக்கு, அது கீழ கமெண்ட் போட்டு நானும்டா, என் இனமடா அப்படின்னு சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ம். அதுக்கு ஒரு வடிகாலா அத வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். ஒண்ணு நீ ஆணா இருக்கிறப்போ இது மாரி வந்து காட்டிக்கக்கூடாது. நீ வல்னரபிளா, வீக்கா இருக்க மாரி காட்டிக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு இருக்கு. இன்னொரு சைடு வந்து ஆண்களுக்கு ஆதரவு வந்து ரொம்ப கம்மி இல்ல இன்னைக்கு. ம்.